நேற்று என்ன நடந்துச்சுன்னா, நான் என் தம்பி அம்மாலாம் காரில் போயிட்டு இருந்தோம். போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ரோடில் ஒரு ஓரளவுக்கு டீசெண்டாக கொஞ்சம் பெரிய ரோடு தான், ஒரு 40-50 ஃபீட் ரோடு தான். ஸோ அதில் போயிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா டொம்னு ஒரு சவுண்ட் எனக்கு தெரிஞ்சுது. ஆக்சுவலாக இங்கே வந்து இடிக்கும் போது எனக்கு தெரிஞ்சுது இந்த மாதிரி தான் மரம். ஆக்சுவலி இந்த மாதிரி மரம்ல கொஞ்சம் நல்லா அந்த ரோடே கவர் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த மாதிரி மரம் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்க மரம். அங்கே போயிட்டு இருக்கும்போது ஒரு கிளை மட்டும் உடஞ்சி வந்து டொம்னு அடிச்சிருச்சு. நான் சரி இங்கே வந்தோடனே தெரிஞ்சுது. இங்கே வரும்போது தான் அப்படி விண்ட்ஷீல்டில் அடித்து உடஞ்சிரும் அப்படின்னு நினச்சேன். சரி முடிஞ்சது, விண்ட்ஷீல்டு முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நான் கையை இப்படி வச்சுட்டேன். கையை இப்படி வச்சு கம்மியாக இப்படி மூடிட்டேன். அதுக்கப்புறம் என் தம்பியும் இப்படி பண்ணிட்டுருக்கான். அப்புறம் பார்த்தா அடிச்சு டொம்னு சவுண்டு. பார்த்தா எதுவுமே ஆகலை, விண்ட்ஷீல்டில் எதுவுமே ஆகலை. இங்கே மட்டும் லைட்டாக ஒரு அந்த ஸ்க்ராட்ச் மாதிரி இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஸ்க்ராட்ச் மாதிரி இருக்குது. அப்புறம் அடிச்சு போயிடுச்சு. நான் ஒரு 40-50ல் போயிட்டு வந்திருப்பேன். அடிச்சு பின்னாடி போயிடுச்சு. என் பின்னாடி வந்து பைக்கில் அடிச்சு அவனுக்கு 2 பேர் ரோட்டில் கிடக்குறாங்க, விழுந்துட்டாங்க. அதனால பெரிய மரம். ஆக்சுவலாக எவ்வளோ பெருசுன்னா, அந்த கிளைய எவ்வளோ பெருசுனா, இந்த பில்லர்லேருந்து இந்த பில்லர் தாண்டி ரெண்டுமே தாண்டி இருந்துச்சு. ஆக்சுவலாக வெளியே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். இதில் அடித்து பின்னாடி போய் அவன் மேலே அடித்து அது 2ஆக உடஞ்சிருச்சு. ஸோ என்னன்னா வந்து எனக்கு தெரியல, ஃபஸ்ட்டு இந்த பில்லர் அடிச்சுங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. பார்த்தா என்னன்னா விண்ட்ஷீல்டு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமா, ஒரு இவ்வளோ பெரிய மரம் வந்து பட்டு எதுவும் ஆகலையே, டொம்னு சவுண்டு மட்டும் கேட்டுச்சுன்னு பார்த்துட்டுங்க. அப்புறம் இறங்கி பார்த்தா விண்ட்ஷீல்டில் மட்டும்தான் லைட்டாக இதாக இருந்துச்சு, எங்கேயுமே இதாகலை. எப்படிரா இப்போ வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது இந்த 2 பில்லர்லேயும் வந்து செம டென்ட்டு, ரொம்ப பெரிய டென்ட். ஆக்சுவலாக நல்லாவே ஒடுங்கி உள்ளே போயிடுச்சு. காமிக்கிறார். அப்புறம் அந்த மரத்தை போய் பார்த்தா மரம் வந்து 2ஆக கிடக்கு ரோட்டில். பின்னாடி பைக்கில் வந்து நம்ம அடித்து அவன் வந்து கிடக்குறான், ரோட்டில் கிடக்குறான். அவனை தூக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மரத்தை எடுத்து ஓரமாக போட்டு அதில் ஒரு சின்ன பீஸை மட்டும் எடுத்து டிக்கியில் போட்டேன். காமிக்கிற கடைசியில் எவ்வளோ பெருசாக இருக்கும்னு சொல்லி. ஆனால் செம ஹெவியாக தான் இருந்துச்சு. அது உடஞ்சி பாதி பீஸ் அதுவே ஹெவியாக இருந்துச்சு. அதெல்லாம் மனசே இல்லை. நான் பாட்டுக்கு ரோட்டில் சும்மா போயிட்டு இருந்தேன். இப்போ அது எப்படி டென்ட் எடுப்பாங்கன்னு தெரியல. இந்த பில்லர் வந்து ஃப்ரேமோட வரும். இதெல்லாம் கழட்டி மாட்டுவாங்களா, எப்படி டென்ட் எடுப்பாங்க? போய் கேட்கணும். இனிமேல் தான் சர்வீஸ் சென்டர் போயிட்டு கேட்கணும். கால் பண்ணால் கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. கொண்டு போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு டேஷ் கேம் வாங்கி மாட்டணும். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே ஒரு இன்சிடென்ட். நாங்கள் கேரளா போயிட்டு வரும்போது முன்னாடி போகிற இந்த மாதிரி தான் 2 பைக் முன்னாடி போயிட்டு இருந்துச்சு. இதே டிஸ்டன்ஸில் தான் இந்த பைக்கார இதே மாதிரி 2 பேர் போயிட்டு இருந்தாங்க. முன்னாடி பைக்கில் ஒருத்தர் போயிட்டு இருந்தார். இந்த பின்னாடி போகிற பைக்காரன் போயிட்டு முன்னாடி போகிற பைக்காரனோட சைலன்சருக்குள்ளே வீலை சொருகிட்டான். அவனால் பேலன்ஸ் பண்ண முடியல. பின்னாடி அந்த 2 பேர் கீழே வந்துட்டாங்க ரோட்டில். அந்த பைக்காரில் இந்த பைக் சிக்கிடுச்சு சைலன்சரில். அவன் என்ன பண்ணிட்டான், 2 பைக்கையும் தூக்கிட்டு ஓரமாக போய் நின்ட்டான். இவங்க 2 பேர் ரோட்டில் தனியாக கிடக்குறாங்க. நான் சடன் பிரேக் அடித்தேன். என் பின்னாடி அந்த ஒரு ஸ்லாகாக சடன் பிரேக் அடிச்சுட்டு ஜஸ்ட் மிஸ் எல்லாமே.
மாதிரிலாம் போகும்போதே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து மோடு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து பார்த்து ஓட்ட வேண்டியது. இன்ஸ்டாவில் அந்த வீடியோலாம் வரும்ல, முன்னாடி ஒரு ட்ரக்கு போயிட்டுருக்கோம், அந்த பாலத்தில் வந்து இந்த ட்ரக்கு இடிச்சிடும், ஸோ பாலமே கொலாப்ஸ் ஆகி பின்னாடி வர வண்டி மேலே வருதுன்னு சொல்லிட்டு நான் அப்போ நினைப்பேன், நானும் அந்த இடத்துல இருந்தால் வந்து அப்படியே டாச் பண்ணி போயிடுவேன், சடன் பிரேக் அடிச்சிருவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இங்கே பார்த்தா ஒரு மரம் விழுந்ததுக்கே வந்து ஒரு கிளை ஆக்சுவலாக அதுவே ஒன்றும் தெரியல, எப்படி வந்து இடிச்ச பிறகு தான் எனக்கு தெரிஞ்சுது. இங்கே வந்து தான் தெரிஞ்சுது. ஏன்னா அந்த வீடு நேரம் இல்லை வந்து இங்கே இந்த 2 பிள்ளைகளை பார்த்தா இங்கே அடிபட்டிருக்கும். ஏதோ நல்லா இதில் அடிபட்டுச்சு, பெஞ்சில் அடித்து உடஞ்சிருந்துச்சுன்னா உள்ளே வந்திருக்கும். நல்லா ஹெவியான மரம்.